வெல்கம் டு சாய் பிரச்சிதா கிச்சன். இப்போ குருமா செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன போடுறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் இது செய்ய போகிறேன். அதனால சோம்பு, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதான் போட்டுப்பேன். இப்போ இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை இதுதான் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இப்போ போட்டுக்கலாம். எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேரட் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாமா? இப்போ வந்து எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்காக கேரட் பீன்ஸ், அதுக்காக கல்லுப்பு போட்டுக்கலாம். இது வந்து இதுதான் கல்லுப்பு. அப்புறம் வந்து எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும். வதக்கின எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இதையும் போட்டுக்கலாம். பட்டாணியும் போட்டிருக்கேன். அதனால இப்போ மஞ்சள் தூளும் ஃபஸ்ட்டே போட்டேன். இப்போ வந்து இதையும் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நம்ம அடுக்கி வச்சுதான் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி வச்சா அதில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு இப்போதான் தொக்கு ரெடி. நல்லா இருக்கும். சப்பாத்தி இப்போ சப்பாத்தியே இதுன்னா நம்ம பண்ணுறதுக்கு அண்ணாக்கு ஸ்கூல் இருக்கனால நானே செஞ்சேன். அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனால நான் செஞ்சேன். பொடி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு எரிக்கிடலாம். வாசனையாக வந்துச்சு. அப்புறம் நல்லா வேகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கொத்தமல்லி. கிண்டிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி.